கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் ஒரு அருமையான ஜெபத்தை நாம் செய்கிறோம். எங்களுக்கு இறங்கி, முதல்ல நீங்கள் எங்களுக்கு இறங்குங்க, அப்புறம் எங்களை ஆசீர்வதிங்க, உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. 3 காரியங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நாம் ஜெபிக்கிறோமா? இந்த நாளில் அதை தர தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு இறங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்கு ரொம்ப யோசித்து நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை, உம்முடைய தேவனுடைய பிரசன்னத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களை பார்க்கிறவங்க உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்பவர். நம்ம காலையில் எந்திரிச்சு ஜெபிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு ஜெபம். எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அதுதான் சேலா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம மறுபடியும் அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இறங்கிட்டா நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்துருவார். அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மளை மூடி விடுவார். நம்ம எந்த காரியத்துக்கு ஒரு கலங்க தேவையில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு ஜெபத்தை நமக்கு இங்கே சங்கீதக்காரன் சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஜெபிக்க முற்படுவோமா? கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நமக்கு இறங்குவார், முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.